கால் வெடிப்பு. கால் வெடிப்பு தோலில் உள்ள தண்ணீர் சத்து குறையும் பொழுது ஏற்படுகிறது. கடினமான செருப்பு அணிவதாலும் சோப்பில் உள்ள இரசாயன ஒவ்வாமையினாலும் பாதங்களை சுத்தமாக வைத்து கொள்ளாததினாலும் கால் வெடிப்புகள் வரும். சாதாரண கால் வெடிப்பு கால்களின் ஓரம் மற்றும் கால் பாதங்களில் வரும். இதை குதிகால் வெடிப்பு என்றும் அழைப்பர். கால் வெடிப்பு நீங்க சில எளிய வழிமுறைகளை நாம் இப்போது பார்க்கலாம். மஞ்சள் மற்றும் வேப்பிலையை சேர்த்து அரைத்து பூசினால் கால் வெடிப்பு மறையும். கிளிசரின், பன்னீர், எலுமிச்சை பழச்சாறு ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து கலக்கி வைத்து கொள்ள வேண்டும். வெதுவெதுப்பான வெந்நீர் எடுத்து 2 அல்லது 3 நிமிடங்கள் பாதங்களை வெந்நீரில் வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் கால் பாதங்களை நன்றாக துடைத்துவிட்டு மேற்கூறிய கலவைகளை பூசுங்கள். தொடர்ந்து செய்து வர சில நாட்களில் பாத வெடிப்புகள் மறைந்துவிடும். பப்பாளி பழம் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு இரண்டும் கலந்து பாதங்களில் தொடர்ந்து தடவி வர வேண்டும். சில நாட்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது பாத வெடிப்பு மறைந்துவிடும். சோற்றுக்கற்றாழையில் இருக்கும் திரவத்தை ஜெல் எடுத்து கால் பாதங்களில் தடவ வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் ஓரிரு வாரங்களில் பாத வெடிப்பு மறைந்துவிடும். கால் பாதங்களில் இருக்கும் இறந்த செல்களை பாதங்களில் படிய விடாமல் சொரசொரப்பான கல்லில் வைத்து தேய்த்தால் கால் வெடிப்பு வருவதை தடுக்கலாம். கடைகளில் கிடைக்கும் பியூமிஸ் ஸ்டோன் எனப்படும் கற்களை கொண்டும் தேய்க்கலாம். பாதங்களை அழுக்காகாமல் பார்த்து கொண்டால் பாத வெடிப்பு வராது. துணி துவைக்கும் போது சோப்பு தண்ணீர் கால்களில் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காலுறைகளை சுத்தமாக அணிய வேண்டும். தோலினால் ஆன காலணிகளை பயன்படுத்த வேண்டும்.